கட்டின பொண்டாட்டியை பார்த்துக்காத உலகத்தில் வந்து சூர்யா வந்து பொண்டாட்டிக்காக பிச்சை எடுக்கிறாருனாவே அதில் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சூர்யாவோட காதலை. நந்தினி மேலே எவ்வளோ காதல் வச்சுட்ருக்காருன்னா, அந்தஸ்து பதவி எல்லாமே இறக்கி விட்டுட்டு அதை விட்டு நந்தினிக்காக போய் பிச்சை எடுக்கிறாருன்னா அவர் உண்மையாக நந்தினி லவ் பண்ணுறது தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்க பண்ணுற மத்தியில் சுந்தரவல்லி ஆடுற ஆட்டத்துக்கு வந்து நந்தினியால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. வீட்டில் வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாது, ஏன்னா அம்மாய் போட்டிருக்கனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சுத்தபத்தமாக இருக்கணுங்க. அதை விட்டுட்டு வந்து இவங்க ஃபுல்லாக கறியும் சௌரந்தமாக தின்று நல்லா சாப்பிட்டு நந்தினிக்கு வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் அம்மா அதிகமாக போகுது. அதனால் வந்து இவர் விவேக் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்து சொல்கிறாங்க, விஜி இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு தெரியல, அங்கே என்ன பண்ணுறீங்க, விவேக்கு இன்னும் அம்மா அதிகமாக தான் போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜி. அதுக்கு வந்து சொல்கிறார் விவேக் வந்து, எனக்கு வந்து என்னால் சூர்யாவை பார்க்கவே முடியல, ஏன்னா அவன் படுற கஷ்டம் என் கண்ணில் நான் இதுவரையும் அவனை அப்படி பார்த்ததும் கிடையாது. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா வந்து வரவும் போகிறாலும் வந்து என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறான், கை கால் நல்லா தான் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுகிறானுங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஜய் என்னான்றாங்க, இது விடுங்க, நந்தினிக்காக தானே பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை, இது பண்ணால் தான் நந்தினிக்கு சரியாகணும், அதை பண்ணி தான் ஆகணும், நானாக இருந்தாலும் எதாவது பண்ணிப்பேன், நீங்களாக இருந்தாலும் அதான் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் வந்து சூர்யா என்ன பண்ணுறது கரெக்டாக தானேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு வந்து எப்படியாவது வந்து சூர்யா வாழ்க்கை ஒன்றும் நல்லா இருக்குமோ நினைக்கிற நேரத்தில் நந்தினிக்கு இப்படி ஆகிப்போச்சு. நந்தினி இப்படி நல்லா இருந்திருந்தாங்கன்னா சூர்யா வந்து இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டார், நல்லபடியாக இப்போ குடிப்பழக்கத்தை விட்டுட்டார். அதனால் வந்து நந்தினிக்கு வந்து சூர்யா மேலே ஒரு காதல் உண்டாகும், கண்டிப்பாக உண்டாகும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தில் வந்து நந்தினி வந்து சூர்யாவை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அவங்க காதலை சொல்ல தான் போகிறாங்க. பல நாளாக சொல்லாத காதலை இன்றைக்கி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் புருஷன் முடிஞ்சுட்டு வாழ போகிறாங்க. அந்த அம்மா முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுங்க, சூர்யா வந்து நல்லபடியாக இருந்தாங்கன்னா இப்போ அர்ச்சனா வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுந்தரவல்லி வந்து இப்போது அவங்கள பற்றி தெரிஞ்சு போச்சு. சுந்தரவல்லிக்கும் அர்ச்சனாவுக்கு வந்து பகை இன்னும் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணனால அப்படியே போயிட்டுருக்குங்க. ஆனால் அருணாச்சலையா வந்து சும்மா விட மாட்டார், கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இன்னும் அவருக்கு முழுசாக விஷயம் தெரியல. இந்த வீட்டில் இருக்க 2 குட்டிச்சாத்தானுங்களும் சேர்ந்துக்கிட்டு சுந்தரவல்லியோட சேர்ந்துட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நந்தினிக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா சூர்யா சும்மா விட மாட்டாங்க. அவங்க 2 பேரையும் கண்டத்துண்டும் வெட்டி போகிறத விட தயங்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் உதவி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே சேர்ந்துட்டு, இவன் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காள் இந்த குடும்பத்தில் இருக்கிறவ தானேன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லியே கேள்வி கேட்பார் சூர்யா. அதே உங்கள் அக்கா தங்கச்சிக்கு உங்கள் மகளுக்கும் 2 பொண்ணுங்களுக்கு வந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு சூர்யா கேள்வியும் கேட்டுட்டார் ஆல்ரெடி.